ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைங்க. இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் இதுதான். நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என் ஆளை பார்க்க போகிறேங்கிற மாதிரி நான் வந்து பழனி கிளம்பிட்டோம். நான் அவரு பாப்பா 3 பேர் கிளம்பிட்டோம். எங்கள் அவுட்ஃபிட் இதுதான். வாங்க பழனி போகலாம், போய் நல்லா சிறப்பாக தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. நம்ம போய் தங்கத்தேரெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி வரலாம். வாங்க போகலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா பண்ணி பாருங்க. ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் காட்டுறேன், வாங்க. பை. ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் இன்னைக்கு இதுதான். ஃபுல்லாக அழகாக இருக்கா. தங்கம், நம்ம வீட்டில் பூத்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம வீட்டில் பூத்த ரோஸ் ஸ்ரீநிதிக்கு. ஓகே பாய், வாங்க எல்லாரும் பழனி போகலாம். பாய். டேடி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா டேடி சாப்பிட்ருக்காரு. பா வந்துட்டோம், சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகே பாய் சொல்லிடுங்க. இப்படி தாங்க நானும் அவர் பாப்பா 3 பேர் கிளம்பி பழனி கிளம்பிட்டோம். கீழே அவர் காரில் வெயிட் பண்ணுறாரு. அதனால் நானும் பொண்ணு இங்கேருந்து கிளம்பி போகிறோம். ஸ்ரீநிதி அவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 பேர் ஒரே கட்டிகிட்டே இருப்பாங்க. அதே இடையில கேப்சர் எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸ்ரீநிதி சொல்லிகிட்டே வந்தாலுங்க, பார்த்துக்கோங்க டேடியை அப்படின்னு. இவர் வீட்டில் பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சிரிப்பார் எங்ககிட்டலாம். கேமரா மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டு வந்தோன்னே சைலண்ட் ஆயிடுவார். அதை வந்து ஸ்ரீநிதி காமிச்சிட்டு இருந்தா, இந்த மாதிரி பாருங்கள் கேமரா கொண்டு போகிறேன் என்ன பண்ணுவாருன்னு. வந்து ஏறி உட்காந்தோன்னே 2 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, கால் கிளம்புறப்பவே வந்து ஒரு ஏட்டோடு தான் போகணுமான்னு சவுண்ட் விட்டோன்னே ஆஃப் ஆயிடுவாங்க 2 பேரும். இதுதான் எனக்கு ரெகுலராக நடக்கும். இப்படி தான் வீட்டில் நடக்கும். பாய். வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருந்தப்ப ஸ்ரீநிதி வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா திருஆவினன்குடி போயிருந்தோம். திருஆவினன்குடியில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் டிசம்பரு. அதனால் வந்து கோயில் வேலை நடந்துகிட்ருக்குங்க. உள்ளெல்லாம் சூப்பராக வேலையாயிட்ருக்கு. நாங்களும் சரி உள்ளே போய் பார்த்தோம். நம்ம கோயில் வேலை ஆகிட்டு இருந்துச்சுங்க. இதுக்கிடையில் வந்து நம்ம உள்ளே போய் பார்த்தோம். பார்த்துட்டு மேலே பார்த்திங்கன்னா அழகழகான 6 படையோட எல்லா படையோட ஃபோட்டோவும் வந்து வரைஞ்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வந்து நம்ம வந்து இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வித் அவரோட பர்மிஷனோடு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம். கண்டிப்பாக போடுங்க மேடம்னாரு. அதனால தான் நான் இதை போடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பழனி கோயிலில் போஸ்டிங்கில் இருக்காங்க. மேடம் வந்து அமுச்சுட்டு எங்களை வந்து பழனியில் கீழே அடிவாரத்துலேருந்து ரோப் கார்லேயே அவங்க ஒய்ஃப் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. அதுவே பெரிய கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போய் நல்ல தரிசனம் பார்த்துட்டு அவங்க ஆளுங்களே அமுச்சு நம்மளுக்கு ரிட்டன் ரோப்புக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க. எனக்கு முருகரே கண்ணுக்கு தெரிஞ்சு காமிச்ச மாதிரி இருக்காருங்க. முருகரே என்னை கூட்டிகிட்டு போய் அழைச்சிட்டு போய் சாமி கும்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்து ரோப்பில் ஏற்றி விட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் வரும். எப்போ நான் பழனி வந்தாலும் அதே எண்ணங்களோட தான் வருவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் நான் உண்மையாலுமே நன்றி சொல்லணும். மேமும் ஓகே, சாரும் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாம் வந்து வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் நிறுத்திட்டோம். பள்ளி உணவகம் சொல்லி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. 7 மாதம்தான் ஆச்சுங்களாம்மா. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பழனிலேருந்து வந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அங்கே ஹோட்டல் போங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு புளிச்சேப்ப மாதிரிலாம் ஒரு நேரம் வரும். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹோட்டலில். நம்ம திருப்தியாக சாப்பிட்டேங்க. இப்போ நான் வந்து இடியாப்பம், தோசை, அப்புறம் இட்லி, நானு, பட்டர் நானு, அப்புறம் காளான் கிரேவி இதெல்லாம் சாப்பிட்டோம். ரொம்பவே பில்லும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பர். எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? இது என்ன தெரியுமா? இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் சூப்பராக இருக்குது. புது கிடையாது. நல்லா இருக்கு.
டாடி காஃபி குடிக்கிறாரு, டீ குடிக்கிறாரு. நீங்கள்? தண்ணி குடிக்கிறாங்க. டேபிளில் ஸ்ரீநிதி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போ அந்த அம்மா அம்மா தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா டாட்டா சொல்லுங்கன்னொன்னே அழகாக டாட்டா சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் பில் பே பண்ணுற இடத்துல நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு இலந்த பொடி வாங்கினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் சாப்பிட்ட ஃபீலிங், அதனால் பழைய ஞாபகம் வந்தோடனே ஆசையாக இருந்துச்சுன்னு கேட்டேன், வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் சரி பழம் வாங்கிக்கலான்னு சொல்லி வீட்டுக்கு பழம் வாங்கிட்டோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம பழனி கோயில் தரிசனம் சூப்பராக சிறப்பாக பார்த்துட்டு வந்தோம். எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு பழனி முருகராக வந்த மேடமும் சாரும் தான். அவங்களோட இந்த கிரெடிட் எல்லாம் அவங்க ஃபேமிலிக்கே போகணுன்னு வேண்டிக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். பழனி கோயில் சூப்பர் தரிசனம், ராஜ அலங்காரத்தோட 3 டைம் கும்பிட்டல்லடமா. 3ஆவது டைம் வந்து நடவாஸ்படியில் உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சூப்பராக கும்பிட்டோம். எங்கள் இது வந்து திருஆவினன்குடியில் வந்து கொடுத்த மாலை. இன்னைக்கு சூப்பர் பொக்கிஷமான விஷயம்லாம் இருக்குது. இது வந்து என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் இது வந்து கோயிலோட பிரசாதம், புளியோதரை பொங்கல் கொடுப்பாங்கல்லம்மா, 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பஞ்சாமிரதம் 2 கொடுத்துருக்காங்க. இதுதான்டாம்மா எனக்கு கையில் தவறுனொன்னே கூப்பிட்டு சொன்னார். எனக்கு வந்து பூவும் இதுவும் கொடுத்தாங்க உள்ள முருகர்கிட்ட இருந்து வச்சு. தவறி விழுந்தோடனே டவக்குன்னு எடுத்து கொடுத்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து திருநீர் பேக்கெட்டு, தேங்காய் பழம், அவ்வளோதான். இதெல்லாம் போக இது வந்து கௌபீகம்னு சொல்லுவாங்க. என்னங்கிறது வந்து நிறைய பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக என்னன்னு சொல்கிறேன். இது வந்து சாமியோட கௌபீகம். இது கிடைக்கிறதுக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் நினச்சி வாங்கிட்டு எங்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முருகர்கிட்ட இருந்து கிடைச்ச பொருள் வந்து முருகர் தான் காரணம். இதுதான் கௌபீகம். யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்க சொல்லுங்கள் இதோட டீட்டெயில் என்னென்னு. அவ்வளோதான். நாங்களும் திருப்தியாக பழனி போயிட்டு வந்தாச்சு. சூப்பர் தரிசனம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். டைம் வந்து 11 மணி ஆயிடுச்சு. அவரே டயர்டில் உட்காந்துருக்காரு. ஓகே பாய்.